அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரசுக்கு கடந்த முறையை விட குறைவான இடங்கள் தரப்படுவதாக வெளிவரும் செய்தி தவறானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். அவர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். கடந்த தேர்தலில் ஒரு இழுபறி இருந்ததே கடைசி நேரத்தில் தான். இந்த முறையும் கேட்ட இடம் கொடுப்பதுல சில சிக்கல் இருக்கிறதான தகவல் இருக்கு. ஒரு சிக்கலும் இல்லையே, ஒரு சிக்கலும் இல்லை, ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கு. நீங்க தலைவரா பொறுப்பேற்றிருக்கீங்க, ஒரு பெரிய டாஸ்கா இருக்கா உங்களுக்கு? ஒரு டாஸ்கும் கிடையாது. டாஸ்கே இந்த தேசத்திற்கு தான் இருக்கு. பிஜேபியை அரியணையிலிருந்து அகற்ற வேண்டும். இந்தியா தான் பிஜேபி கிட்ட மாட்டி சிக்கிட்டு இருக்கு, மோடி அரசு கிட்ட. அதுதான் டாஸ்க். அவரை அகற்ற வேண்டும். தோராயமா எத்தனை நாட்களுக்குள்ள ஒரு முடிவு வருவதற்கான ஒரு சூழல் இருக்கும் சார்? இதுக்கு தோராயமா இன்னைக்கு நாளைக்குலாம் சொல்ல முடியாது. பேசிட்டு இருக்காங்க, கோட் ஆஃப் கான்டாக்ட் வரல, இன்னும் 2 வாரம் ஆகுன்றாங்க. அதனால சுமூகமா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. we are I think 4th election with the DMK continuously. All election is a very big victory elections. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் டைம் கொடுத்த சீட்டை விட இந்த முறை கம்மியா கொடுக்கறதுக்கான அதனாலதான் இந்த சிக்கல். யாரும் எங்ககிட்ட சொல்லலையே, இது வரைக்கும் சொல்லலை. திமுக காங்கிரஸ் சுமூகமாக தான் ரொம்ப இன்டாக்டா இருக்கு, உறவு நல்லா இருக்கு.